ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் அதிக மசாலா எதுவும் யூஸ் பண்ணலை. வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகா, இதோட காரம் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போடலாம். இன்னும் குழம்பு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக. அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகா கீரி சேர்க்க வேணாம், முழுசாக காம்பை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகா சேர்க்கறதுனால குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப காரமாக இருக்கும்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் அவ்வளோ காரம் இருக்காது. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு கிளறிட்டு உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேன். நம்ம விருப்பம் தான், என்ன மீனில் வேணாலும் இந்த குழம்பு செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலக்க வேணாம், லைட்டாக பொத்துனாப்பில் இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மீனை வேக விடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த மீன்லாம் நல்லா உடையாமல் சூப்பராக வெந்து வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம குழம்பு செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.